நீங்கள் பார்த்தீங்கன்னா திரு மொரார்ஜிபாய் தேசாய் 77 பிரைம் மினிஸ்டர் ஆகிறார். அப்போது பொது வழக்கம் என்ன, அட்டார்னி ஜெனரலுங்கிறவர் அரசாங்கத்தின் வழக்கறிஞர். அதனால் அவர் தன்னோட ராஜினாமாவை சமர்ப்பிக்க போகிறார். அப்போ திரு மொரார்ஜிபாய் தேசாய் கேட்குறார், எந்த ஜீவராசியாக இருந்தாலும், யூ லீவ் அலோன் ஹியூமன் பீயிங், எந்த ஜீவராசியாக இருந்தாலும் அது பிறந்தது என்கின்ற காரணத்தினாலேயே அதற்கு வாழும் உரிமை இருக்கா இல்லையா? ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க இந்தியாவில் மக்களுக்கு உயிர் வாழும் உரிமை இல்லைன்னு. அப்போ உடனே நிரண்டை என்ன பதில் சொன்னார் தெரியுமா? அன்று நான் பயந்து போயிருந்தேன். அப்போ மொரார்ஜிபாய் தேசாய் அவரோட ஸ்டைல்லே சொன்னார், அன்றைக்கி மாத்திரம் பயந்து போயில்லை, இன்றைக்கும் பயந்து போயிருக்கீங்க. ஏன்னா நான் பிரதமர் ஆகிட்டேங்கிறதுனால நீங்கள் அன்றைக்கி பயந்தேன்னு இன்றைக்கி சொல்கிறீங்க. அப்படின்னு அந்த அளவிற்கு சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் பந்தாடப்பட்டார்கள். ஜஸ்டிஸ் கேஎஸ் ஹெக்டே, ஜஸ்டிஸ் கண்ணா போன்றவர் ராஜினாமா பண்ணிட்டு வெளில வந்தாங்க. இனிமேல் இந்த அவமானப்பட்டு இந்த அரசாங்கத்தின் கீழ் நாம் இருக்க முடியாது அப்படின்னு. ஆகவே இந்த பாரத தேசத்தில் அரசியல் சட்டத்தை கொலை செய்த ஒரு அமைப்பு, கட்சி காங்கிரஸ், செய்த தலைவர் இந்திரா காந்தி. ஆனால் இன்றைக்கி அந்த காங்கிரஸ் வேஷம் போடுது. இன்றைக்கி பார்த்தாக்கா அன்டிக்ளேர்டு எமர்ஜென்சி அப்படிங்கிறாரு. கார்கே உள்ளே வச்சிட்டாங்களா? இல்லை சோனியா காந்தியின் குடும்பம் பெயிலில் இருக்காங்க, ஆனால் ஜெயிலில் ஒன்றும் வைக்கலையே நாம். சோனியா காந்தியை, ராகுல் காந்தியை, பிரியங்கா காந்தியை, ராபர்ட் வாட்ராவை யாரையும் இல்லையே. ஆகவே இன்றைக்கி முழு ஜனநாயகம், கொஞ்சம் நீங்கள் ஊடக நண்பர்களே ஒத்துக்கொள்ளுவீர்கள், கொஞ்சம் ஜனநாயகம் அதிகமாக, உரிமைகள் அதிகமாக கூட கொடுக்கப்பட்டிருக்கோன்னு நினைக்கிற மாதிரி. ஏன்னா மேதக ஆளுநர் பேசாத பேச்சை ஊடகத்தில் ஒரு செக்ஷன், நான் எல்லோரும் சொல்ல மாட்டேன், அவங்க பரப்பியிருக்காங்களா இல்லையா? நேற்றைய முன்தினம் ஆளுநர் அப்படி ஒரு பேச்சு பேசவே இல்லைன்னு இப்போ அதை விளக்கம் கொடுக்கறது மாத்திரமில்லை, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம டிஜிபிக்கு அதுக்கெல்லாம் அதை பார்த்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு டைம் இருக்குமானா இருக்காது. ஏன்னா பிஜேபியோட போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்களை தடுக்கணும், முடக்கணும், அதுக்கு வழக்கு போடணும், எவ்வளோ வேலை இருக்குது பாவம் காவல்துறைக்கு. அதனால் அவங்க இதெல்லாம் ஆளுநரோட மரியாதையை காப்பாற்றணும்னு அவர் நினைப்பாரா? நடவடிக்கை எடுப்பாங்களா? இந்த அரசாங்கம் அதுக்கு அனுமதிக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆகவே இன்றைய தினம் நாம் அந்த கருப்பு தினம், நெருக்கடி நிலை, அதை நாம் மக்களுக்கு நினைவூட்ட வேண்டிய கடமையும் பொறுப்பும் சாதாரண குடிமகனுக்கு இருக்குது, அதை விட அதிகமாக ஊடக நண்பர்களுக்கு இருக்கிறது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நிச்சயமாக ஊடக நண்பர்கள் ஒத்துக்குவீங்க, தேர் இஸ் நோ ப்ரீ சென்சார்ஷிப். இன்றைக்கி எவ்வளோ வேணால் குற்றஞ்சொல்லட்டும், நம்மளை பற்றி பொய்கள் பரப்பட்டோம், நாம் அதை பற்றி கவலைப்படுறதில்லை. ஆனால் அன்றைக்கி ப்ரீ சென்சார்ஷிப் இருந்தது. துக்ளக் போன்ற பத்திரிகைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் சென்சார் பண்ணின இதை அப்படியே பிளாக்காக பிரிண்ட் பண்ணி வெளியிடுவார். 75 அந்த 77 காலகட்டத்தில் இருந்த அனைவருக்கும் தெரியும். அதற்கு பின் வந்திருக்கிற ஜெனரேஷனுக்கு தெரியாதுங்கிறதுனால தான் நாம் ஒவ்வொரு ஆண்டும் சொல்ல வேண்டியிருக்கு. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.